திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடம் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா தோட சாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி இப்போ தான் மலேசியாவிலேருந்து ஒரு அற்புதமான ஒரு யாகம் அதை முடிச்சுட்டு நிறைய பேர்த்த சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டுருக்கோம். நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கிரகநிலையோட ஸ்ட்ரென்த்து, அதே மாதிரி மைனஸ் என்ன, எப்படி இது இவங்களுக்கு வலுவாக இருக்குது, இவங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, எப்படி இந்த பிரச்சனை இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அதை பார்த்தோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா எந்த கிரகம் வலுப்பட்டுதுன்னா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத ஒரு சின்ன இதாக நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில். சரி, இன்றைய தினத்தில் நான் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணோம், நான் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணோம், இன்றைய முதலீடு நாளைய வெற்றின்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நாளைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். அது மாதிரி இன்றைய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்பு, இன்றைக்கி பஞ்சாங்கம் எப்படி இருக்குது, நாள் எப்படி இருக்குது, நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத இதோ நம்ம பார்க்கலாம். 22/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆவணி மாதம் 5ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 5:15 வரை கேட்டை, பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:37 வரை நவமி, பின்பு இன்று முழுவதும் தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி, மாலை 5:15 வரை, பின்பு கிருத்திகை. மேஷராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள். சார், சனிக்கிழமை முகூர்த்தமெல்லாம் இல்லையா, எப்படி சார் விசேஷமான நாள்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை நமக்கு நவக்கிரகத்தை வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நவக்கிரக வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான வழிபாடு. பொதுவாக நமக்கு ஏதேனும் ஒரு விஷயங்களில் பாதிக்கப்பட்டால், ஏதேனும் ஒரு விஷயங்கள் நம்ம கிரகங்களில் நமக்கு தடங்கள் இருந்தது அப்படின்னா இந்த நவக்கிரக வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்குது. ஆன்மீக தகவலில் அதை பற்றி நமக்கு தெரியும். ஒவ்வொரு கிரகமும் இப்படி சம்மந்தப்படுறதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதை புரிய வரும். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நாள் நட்சத்திரம் அவ்வளோ சாதகமாக இல்லாதங்காட்டி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இருந்தாலும் அவங்க முயற்சிக்கு எப்போவுமே நம்ம தடை விதிக்கவே முடியாதுங்க. ஏதோ ஒரு வகையில் நான் ஜெயிப்பேன் சார், நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நிறையா மாற்றங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவது தப்பு கிடையாது, ஆனால் ஜெயிச்சு வருவீங்க. ஆனாலும் நம்மளுடைய நட்சத்திர நாள் அல்லது நமக்கு நாள் நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அகலக்கால் வைக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால் அகலக்கால் வைக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் புது வியாபாரம் வேண்டாம், மற்றவங்கள பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவங்கள பற்றி பேசினாங்க அப்படின்னு சொன்னால் அது பெருசாக காதுலையும் வாங்க வேண்டாம். சில நேரங்களில் பட்ட இடத்துல படும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உபாதைக்கு வேண்டி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து அதற்குண்டான மாத்திரைகளை எடுக்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மேஷராசி நண்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் நீ கிடச்சாங்க திட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்ட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள், உங்கள் எமோஷனான விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இது இவங்ககிட்ட எதிர்பார்க்குறோன்னா அப்படின்னா சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிற யதார்த்தமாக இருக்கும். அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினத்தில். ரிஷபராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய யோசனைகள் இருந்துருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப விருப்பமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களை சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்க யாராவது உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் அவங்க இடத்துக்கு போகக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. பலவிதமான யோசனைகள் இருந்துருக்கும். விருப்பங்களை தெரிவிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. குழந்தைகளை கூட்டி நீங்கள் வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலை வாய்ப்பில் இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க. அன்பு, காதல், உறவுகள் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு.
எங்கேயும் மைக்ரேட் பண்ணணும், இடம் விட்டு இடம் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட மற்றவர்கள் மூலமான ஹெல்ப் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். நிறைய பிரச்சனைகள் இருந்து, நிறைய சங்கடங்கள் இருந்து, நிறைய உறவுகளில் சில ப்ராப்ளத்தை சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு. இவங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன், இவங்க எங்கிட்ட ரொம்ப வருஷமாக சண்டை அப்படின்னு சொன்னவங்க கூட ஒற்றுமையாக சேரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் ரிஷபராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இந்த தினத்தில் வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஆனால் எதிர்பார்த்த ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, தேவையான கடன்களுக்கு இன்றைய நாள் சிறந்ததாக இருந்துருக்கு. அதிகமாக நீங்கள் கடனுக்கு இன்னொரு கடன் இந்த மாதிரி 10 விதமான கடன்களில் கவனம் என்பது தேவை. மிதுனராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்பேன். சில நேரம் தூக்கம் இல்லாமல் இருக்கும், சில நேரம் ஏதோ ஒரு யோசனைகள் இருக்கும், சில நேரம் ஒரு விதமான பய உணர்வுகள் இருக்கும், சில நேரம் ஒரு விதமான இன்செக்யூர்டு தாட் ப்ராசஸ்லாம் மனசில் போயின்னு இருக்கும். ஆனாலும் இது ஒரு பக்கம் இருக்க, வேலை வாய்ப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நினச்சதில் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழசாக கொடுத்து புதுசு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அதிலேருந்து தாண்டி வெளிப்பட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்தில் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. நல்லா பேசி, நல்லா பழகி, நல்லா கூடவே இருந்து சப்ஜெக்டை வாங்கி வேறு இடத்துல சொல்கிறதுக்குண்டான ஆட்கள் உங்களை நெருங்கி வருவாங்க, கவனம் என்பது தேவை. மிதுனராசி அன்பர்கள் எதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நான் என் வேலையை, என் கடமையை செய்கிறேன், பலனை பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே தோன்றி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறத்துக்குண்டானதாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நிறைய நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. கால் சம்பந்தமான, தொடை சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமான உபாதைகள், கேஸ்ட்ரிக் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்கும். வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. அதே சமயத்தில் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கும் உங்களை அழைப்பார்கள். அவர்களுடைய வீட்டுக்கும் போயிட்டு வரத்துக்குண்டானதாக இருக்கும். குழந்தைகளை பற்றிய எதிர்கால லைஃப்பை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி நண்பர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. விடாத உழைப்பு நிச்சயம் மாற்றங்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் ரொம்ப தெரிந்தவர்களே உட்காந்து அவங்கக்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள், மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப நாளாக மனசில் இருந்த ஒரு விஷயத்தை இன்றைய தினத்தில் முடிவு பண்ணி, இவங்க இப்படித்தானா, இத்தனை நாள் ஒரு குழப்பமாக இருந்து, இவங்களுடைய கேரக்டர் தானா அப்படிங்கிறதே ரொம்ப அழகாக மேப்பிங் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் சில மாற்றங்களும் ஏற்படுத்துவீங்க. சில நேரங்களில் உட்காந்து ரொம்ப நேரம் ஃபோன் பேசினதுக்கப்புறம், ஆஹா இவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பாரு, நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போனோம், நான் எதில் ஆரம்பித்தேன், கடைசியில் எதில் போய் நின்றுட்டுருக்கேன், ஃபுல்லாக இதுலேயே அடிக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் அப்பப்போ வந்து போகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் ஆதாயம் கூடக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்தக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நினச்சது கண்டிப்பாக இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரம் ஈட்டக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயார் வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்ப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். யாருக்கேனும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, இல்லை உங்களுக்கு எதேனும் விசேஷம் அப்படின்னு சொன்னால் கிஃப்ட்டு கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த இடத்த நான் மனசுலேயே நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் இந்த இடம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சேமிப்பு, வீடு, இடம், சரி இதெல்லாம் சரி, எங்கிட்ட பணம் வேணும் இல்லையா, வீடு வாங்குறதுக்கு பணம் வேணும் இல்லை, இன்றைக்கி நினச்சி ஒரு உண்டியல்லையாவது காசு போட்டு வைங்க, எப்படியாவது வீடு வாங்கணும். நிச்சயமாக பின்னாட்களில் கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. சில நேரங்களில் அந்த அஷ்டம சனியோடைய பாதகங்கள், சனி வக்ரமாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விதமான பாதகங்கள் மனசில் அப்பப்போ போட்டி வாட்டி எடுக்கும். கவலைப்பட வேண்டாம். பகவானுடைய அனுகிரகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் மாறி ஜெயிச்சு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு
மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி நண்பர்களே. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலை சாதகமாக இருக்கா? சாதகமாக இருந்துருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா ஓட விடும் சிறிய விஷயங்களுக்கு, சின்ன விஷயங்களுக்கு கூட இங்கேயும் அங்கேயுமா அலைச்சல். எவ்வளோ அலைச்சல் தெரியுமா? இதே டயத்தில் 2 இடத்துலையும் அப்பாயின்மெண்ட்டுன்னா நான் என்ன தான் பண்ணுறது? கரெக்டாக பார்த்துட்டேன்னா வேலை வந்தால் ஒட்டுக்கா வரும், வேலை வரலைன்னா வேலையே வராது, சும்மா தான் இருந்துட்டுருப்போம். நமக்கு நாள் போகிறதே தெரிய மாட்டேங்குது. பட் இம்பேக்டிவாக ஏதாவது இருந்துட்டுருக்கா? இது நாளில் எனக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, நாட் அட் ஆல். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல சில பாதிப்புகள் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. வருமானத்துக்கு வர்றது ஆனால் செலவாயிருது, வருது ஆனால் செலவாயிருது, ஏன் இப்படி அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் இருந்துகிட்ருக்கும். வழக்குகள் இருந்தால் ஜெயிச்சு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரும். பேசி ஒரு காரியத்தை வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்வீங்க. கசின் பிரதர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்கேனும் உதவி செய்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மற்றவங்களுடைய பிரச்சனையை உட்காந்து பேசி தீர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணி இப்போ ஏதேனும் ஒன்று புதுசாக அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சு தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனசோர்வுகள் கண்டிப்பாக தீரும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து பற்றிய சிந்தனைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு கட்சியில், அப்படி இல்லைன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தில், அப்படி இல்லைன்னா ஒரு கௌரவ பொறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான், மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு பக்கம் விரையம் இருக்கும், ஒரு பக்கம் லாபம் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக இருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பாவுடைய அம்மா, அதாவது பாட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் சின்ன சின்ன வேலைகள், நம்மளுடைய பணம் சேமிப்பு, அதே பெரியவங்களுடைய அந்த சேமிப்பு, அது சம்பந்தமாக இலக்கன்னு கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுத்து இன்றைக்கி பேசக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. குடும்ப பிரச்சனையில் எனக்கு என்னன்னே தெரியல, யார்கிட்ட சப்போர்ட் பண்ணுறது, எங்கள் அப்பாவை சப்போர்ட் பண்ணுறதா, எங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதா, அம்மாவை சப்போர்ட் பண்ணுறதா, இல்லை மனைவியை சப்போர்ட் பண்ணுறதா, கணவரை சப்போர்ட் பண்ணுறதா, எங்கள் அப்பாவை சப்போர்ட் பண்ணுறதா, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் அப்பப்போ துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகளுடைய எதிர்காலம், அதே சமயத்தில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா பேரன் பேத்தி சம்மந்தமான சிந்தனைகள்லாம் மனசில் இருந்துருக்கும். எப்போ இவங்க லைஃப்பில் செட்டில் ஆவாங்க, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்காங்களேங்கிற ஒரு மன யோசனைகள் அப்பப்போ போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசி நண்பர்களே, இன்றைக்கி குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், எங்கேயும் குலதெய்வ வழிபாடு அல்லது தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அல்லது நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தமான மீட்டிங்க்கெல்லாம் போயிட்டு வர்றது, அதே சமயத்தில் பெரியவங்களோட சேர்ந்து எங்கேனும் ஒரு பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரதுக்குண்டான சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணத்துக்கு சூப்பராக இருந்துருக்கு. தூர பிரயாணத்துக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் தோன்றது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கை வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களுக்கு, விருச்சிகராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திர நாளுங்காட்டி ஒரு விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வரமாட்டியா? அப்போ நான் சொன்னால் நீ வரமாட்டேன். சரி பார்த்துக்கலாம் இப்படி தான் சொல்லுவா, நம்மளை தூண்டி விடுவாங்க. ஆனாலும் பெருசாக நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது. பார்த்துப்போம் அப்படின்ற எண்ணத்தோடு செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் நான் மற்றவங்களுக்காக உழைச்சிருந்தேன், எனக்குன்னு என்ன இருக்குது, எனக்குன்னு என்ன இருந்துருக்கு, நான் ஹெல்ப் பண்ணுறதுலேயே என் லைஃப் போயிடுது, எனக்குன்னு நான் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கணும், எனக்குன்னு நான் இருந்துக்கணும், கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தால் தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு மன யோசனை உங்களுக்குள்ளேயே வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சில தடங்கள் மீது தான் சில காரியங்களை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது பேசுகிறது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன், ஒருவேளை அவங்க நன்னா பேசினாங்க அப்படின்னா நமக்கு ஏன் இது வரலைங்கிற ஒரு எண்ணங்கள் தோணலாம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் நம்மளை சரியாக மதிப்பு கொடுக்கலன்னா ஏன் எனக்கு மதிப்பு கொடுக்கல, சரி எனக்கு ஒரு காலம் வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி உண்டு, தடங்கள் கழிஞ்சு அதுக்கப்புறம் வெற்றி வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இருக்குங்க. விருச்சிகராசி நண்பர்களே, பெருமளவு விரயத்தை ஏற்படுத்தினவங்களுக்கு இன்னொரு தடவை அந்த மாதிரி நான் தோக்க மாட்டேங்கிறதுல தெளிவாக இருந்தால் உறவுகளில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகி கொஞ்சம் தெளிவு பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுறது, இரவு நேர பிரயாணம், ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறது, ரொம்ப நேரம் நம்மளை மருந்து டிவியை பார்த்துட்டு இருக்குது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய
தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு பிரயாணம், தூர பிரயாணம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா நான் இது கிடையாது, நான் முந்தியெல்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருந்தேன், இப்போது வேறு மாதிரி மாறிட்டேன், ஏன்னா இவங்கெல்லாம் என்னை இப்படி ஏற்படுத்திட்டாங்க, நான் அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்டான நேச்சர், இன்றைக்கி இவ்வளோ கோவப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது முந்திக்கும் இப்போத்துக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பேசக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைக்கி தொழிலுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக இன்றைக்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கு. மற்றபடி நீங்கள் மற்ற வியாபாரங்கள் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நஷ்டமாக தான் கவலைப்படாதீங்க, பின்னாட்களில் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். கடனுக்காக கடன் வாங்கிறது, தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. மற்றவர்களுடைய கடனுக்கு நீங்கள் போய் நிற்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. தனுசு ராசி நண்பர்கள் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் மற்றவங்களுக்கு கேடாக இருந்தால் கூட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவராக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவர், அம்மா அப்பா, உற்றார் உறவினர் யாருக்கேனும் வயசாகிடுச்சுன்னா முன்னாடி போய் நின்று அதுக்கு உண்டான சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு த்ரோட் சம்பந்தமாக, அதே சமயத்தில் காது சம்பந்தமாக, அதே சமயத்தில் ஒத்த தலைவலி சம்பந்தமான சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. தனுசு ராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும். நினச்சது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் வெற்றி உண்டு. அதே மாதிரி செல்ஃப் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுக எதிரிகள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்களே, கூடவே இருந்து இப்படி குளிப்பறிக்கிறாங்களே, ஏதோ ஒரு வகையில் இன்சல்ட் பண்ணுறாங்க, சரி ஓடு, அவங்களுக்கு ஏதோ மனசு சரியில்லை நிறுத்தலாம் விட்டுருப்பேன். பட் அவங்களுடைய பேச்சை அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் நம்மளுடைய ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வேலைகளையும் எடுத்து கவனித்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்குது. ரொம்ப நன்னா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுறாதீங்க. ரொம்ப நன்னா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக ஹெல்ப் பண்ணிடாதீங்க. ரொம்ப நன்னா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட இதாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துறாதீங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஏன்னா இலகின மனசாக இருக்குது, டக்கு டக்குன்னு இதுதான் அதுதான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்களுக்கு சிறப்பாக இருந்துருக்கு. நண்பர்கள் மத்தியில் நல்ல லாபங்கள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் மூத்த சகோதரர்கள் சம்பந்தமான விஷயங்களில் எடுத்து இன்றைக்கி முயற்சி பண்ணுவீங்க. சில தடங்கள்லாம் வரும், பட் பெருசாக ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குண்டான அற்புதமான நாள். மற்ற நாளை கம்பேர் பண்ணும்போது இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா அற்புதமான விநாயகப் பெருமான் வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு விசேஷமான வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு தடங்கள் வரும், அதுக்கப்புறம் அந்த காரியம் ஜெயிக்கும். பேசும்போது கவனம் தேவை. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா யாரை பற்றி பேசுமோ அவள் பின்னாடியே நின்றுருப்பா. அதனால் ரொம்ப கவனமாக பேசணும். மற்றவங்க தெரிந்தோ தெரியாமையோ நம்ம சில ரகசியங்களே ரகசியமாக வச்சுட்டுருக்கணும். இவா ரொம்ப நல்லவான்னு சொல்லிட்டு இருக்கிறத பூரா சொல்லிடக்கூடாது. அது நமக்கே கேடாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் கம்யூனிகேஷனில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். ஞாபகம் மாதிரி அப்பப்போ வந்து போகும். மற்றபடி தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்தை அப்பட்டமாக நம்புவதை தவிர்த்து கொள்வது நல்லது. எல்லோரும் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, வர்றாங்க, உட்காடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தொழில், உங்களுடைய பதவி, உங்களுடைய கௌரவத்துக்காக, அன்புக்காக மட்டும் நினச்சிடாதீங்க. இவங்க ரொம்ப அன்பு வச்சுருக்கா அதனால தான் பேசுகிறேன் அப்படிலாம் ஏமாந்தவன் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனம் என்பது தேவை. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதே மாதிரி பெற்றவங்க, வயசானவங்க, அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்க இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் மற்றவர்கள் மூலமான கூட இருந்து உங்கள் பேரை யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா விநாயகப் பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தல் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவோம். மீனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாபத்தை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க, கவர்மெண்ட்டில் இருந்தவங்க, அரசியல் இருந்துருக்கவங்க, பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமாக இருந்துருக்கு. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வீடு, இடம், பொருள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உற்றார் உறவினை சந்திக்கிறது, அவங்க உங்களை சந்திக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு.
அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க. உங்களுடைய ஒர்க் ஸ்கெடியூலை வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். ஆன்லைனுக்கு சம்மந்தமான கிளாஸ், கோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறது, இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு கைகூடி வரதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னா அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோஷாச்சாரி ஜோதிட சாம்ராட் மகேஷ்.